உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன ஜனனி, உன்னை துளசின்னு கேக்குறாங்க? அது என்ன ரகசியம்? துளசியா? அது எங்க மியூச்சுவல் ஃப்ரெண்ட். ஓ ஆமா. ஓ, அது இந்த பக்கம் ஒரு வேலையா வந்த. உன்னை பார்த்த ரொம்ப நாள் ஆச்சா, அதான் உன்னை பாத்துட்டு போலான்னு வந்த. அப்படியா? சரி வா, உள்ள போய் பேசலாம் வா. அம்மா, நம்ம வீடு தானே ஜனனி. ஹால்ல பேசலாம், வாசல்ல கார்டன்ல காத்தாட நடந்துகிட்டே பேசலாம், கால் வலிச்சா படிக்கட்டுல உட்காந்துட்டு பேசலாம். ரூம்குள்ள போய் உட்காந்தா பேசணுமா? பேசலாமே. சுமதி ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல, திடீர்னு வந்துட்ட. நானும் எத்தனை தடவை தான் உனக்கு ஃபோன் பண்றது? நீ ஃபோன் எடுத்தா தானே? வேலையில மறந்திருப்பேன். சரி, என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஜனனி. அப்பா நல்லா இருக்காரா? துளசியோட அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. துளசியோட சித்தி? அவங்களும் நல்லா தான் இருக்காங்க. ஓ, உனக்கு துளசியோட அப்பா சித்தி எல்லாம் பழக்கமாமா? நல்லா பழக்கம் தான். போன்ல பேசியிருக்கேன் அதான். ஓ, நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்க. சரி, நாங்க கொஞ்சம் தனியா பேசணும். இங்கே பேசலாமே. ரம்யா, குடிக்கத எடுத்துருவாமா? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், நானே கூட்டிட்டு போறேன். நீ வா வா. என்ன சொல்லு? சேது பெயில்ல வெளியே வந்துட்டான். எப்படி எப்படி முடியும்? அவன் கண்டிப்பா உன்னை தேடி வருவான். இதுக்கு மேல நீ ஒரு நாள் கூட இங்க இருக்க வேண்டாம். இப்பவே கிளம்பி நீ என் கூட வா. மும்பைக்கு போ, எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன். என்னடி யோசிக்கிற? நீ கண்டிப்பா சிக்கிப்ப. நீ யாருன்னு தெரிஞ்சா சிவா கண்டிப்பா தாங்க மாட்டாரு. மொத்த குடும்பமும் காரி துப்புவாங்க. அசிங்கப்பட்டு போகாம நீயே மரியாதையா இங்க இருந்து கிளம்பிடு. இல்ல சுமதி, என்ன அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, என்னால இங்க இருந்து போக முடியாது. சரி, உனக்கு ஓகேன்னு பட்டா நீ ஒத்துக்கிட்டு வாழ பழகிக்க. வேற வழியே இல்ல. துளசியாவும் இல்லாம ஜனனியாவும் இல்லாம நீ எத்தனை நாள் தாக்கு பிடிப்ப? அம்மா ரொம்ப நல்லவங்க சுமதி. எனக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, யார வேணாலும் எதிர்த்து பேசுவாங்க. நான் தான் அவங்களுக்கு ரொம்ப. இப்படி ஒரு அம்மாவை ஏன் எனக்கு கொடுக்கல? நான் சாமியை திட்டின தெரியுமா? ரொம்ப திட்டினேன். எனக்கு நல்லா புரியுது. உனக்குள்ள உனக்கு தெரியாம இருந்த ஏக்கத்தை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரிஞ்சா அவங்க நிலைமை என்ன ஆகும்? நீ அதை யோசிச்சியா? இப்ப அவங்க உயிரே என்கிட்ட தான் இருக்கு. உண்மையை சொல்லலாம் நினைச்சாலே பயமா இருக்கு. கனவுல தப்பு தப்பா வருது. எனக்கு எல்லாமே அடி. சாமி கிட்ட உன்னே ஒண்ணுதான் கேட்டுக்கிட்டேன். உண்மை தெரிஞ்சு இப்படி ஏமாத்திட்டேன்னு அவங்க என் கண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி நான் செத்துறணும். என்ன நடக்கணும், என்ன நடக்க கூடாதுன்னு நீயும் நானும் கணக்கு போட முடியாது துளசி. நமக்கு தெரியாத வேற ஒரு கணக்கு இருக்கும். கிடைக்கிற வரைக்கும் அம்மா அன்பா அனுபவிச்சுக்கோ. உதவி தேவைன்னா கால் பண்ணு. சுமதி, சொல்ல மாட்டேன்ல சுமதி. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தப்பா இருக்கேனா? சத்தியமா பாசத்தை தவிர நான் வேற எதுக்காகவும் ஆசைப்படல சுமதி. டேக் கேர். இந்தமா வந்தா பேசினா போயிட்டா. என்ன பேசிருப்பா? வேணா மரத்து மேல போய் உட்காந்து யோசிக்கிறீங்களா? இன்னொரு கால் நல்லா தானே இருக்கு. ஒழுங்கா வாசலே நிக்க வச்சு நாங்க கேட்டு விசாரிச்சிருப்போம். உள்ள கூப்பிட்டு அந்த ரூம்குள்ள அனுப்பிட்டு இப்ப என்ன பேசிருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்க? ஐயோ, வா. Something is wrong. Everything is wrong.
உனக்கு ஓகேன்னு பட்டா நீ ஒத்துக்கிட்டு வாழ பழகிக்க. ஆ, எப்படி மாமா வச்ச குறி தப்பாது பாத்தியா? அது எப்படிங்க சிரிக்காமலே காமெடி பண்றீங்க? போட்ட ஒரு பிளானும் விளங்கல, இதுல வெச்ச குறி தப்பாதான். போடுறீ. என்னடா அது குடும்பமே டேரா போட்டிருக்கு. உனக்கு ஆடவே ஏங்க, தெரியல. இருங்க இருங்க. சிவா நில்லு. என்னடா அது? என்னத்தை மறைச்சு கொண்டு போற? அல்வா உதப்படாத. அல்வாவை இந்த பையில தான் போட்டு கொடுக்குறாங்களா? புத்திசாலி பாட்டி. என் மனைவி ஜனனிக்கு நெக்லஸ். என்னது நெக்லஸா? நெக்லஸா? இல்ல நெக்லஸ், அவ்வளவுதான். ஏண்டா உன் ஆத்தாக்காரி தான் குடும்பத்துக்கு சொந்தமான மொத்த நகையும் என் மருமகளுக்கு தானே சொல்லிட்டாளே, அது பத்தாதாமா? நீ வேற இதுக்கு காசை கரியாக்குற? பாட்டி அதெல்லாம் ஃபேமிலி நகைங்க. இது என்னோட பர்சனல் கிஃப்ட். இது என்னோட பரிசு. உங்க கிஃப்டா? ஓ, நீங்க சொந்தமா சம்பாதிச்சதா? யாருக்கிட்ட கதை விடுறீங்க? மலேசியால இருந்து ஜனனிய மட்டும்தான் கொண்டு வந்தீங்க, மறந்து போச்சாக்கும். அந்த ஜனனி லக்கேஜ தவிர ஒன்னத்தையும் கொண்டு வரலையே. பணம் எங்கிருந்து வந்துச்சு? ராசம்பளத்தோட சொத்து இப்படிதான் போகுது. கரெக்ட். சிவா, நெக்லஸ் வாங்கிட்டு வந்துட்டியா? எங்க காட்டு. நல்லா இருக்குடா, நல்ல டிசைன். ஏ காவேரி, அமராவதி வந்து பாருங்க, நல்லா இருக்கான்னு சொல்லுங்க வாங்க. இது வேறயாக்கும். பாருங்கடி. அத்தை, பொட்டி நிறைய நகைங்களை காட்டி என் மருமகளுக்கு தானே கொஞ்சினீங்களே, அது பத்தாதா? இது வேறயாக்கும். பாருங்கடி. அத்தை, பொட்டி நிறைய நகைங்களை காட்டி என் மருமகளுக்கு தானே கொஞ்சினீங்களே, அது பத்தாதா? விட்டா வீட்டை கூட எழுதி கொடுப்பாங்க, அப்படிதானம்மா? பல்ல தட்டிடுவேன் பாத்துக்க. என்னடி பேசுற? மா பேசட்டும், விடுங்க. என்ன கல்யாணம் ஆனா சும்மாவா போறீங்க? வாங்கிட்டு தானே போவீங்க. உன் மருமக வரும்போது என்னத்தை கொண்டு வந்தா? இங்க என்ன இல்ல, அவ எதுக்கு கொண்டு வரணும்? ஒரு பேச்சுக்கு கட்டின சேலையோட வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்தாங்க. அப்படிதானே அத்தை? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.